வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு கணிதம் பார்க்கலாம். எண்ணியல். இதில் எண்ணியல்னால் என்ன அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1, 2, 3 என்று எண்ணக்கூடிய எண்கள் இயல் எண்கள், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் எனப்படும். அதை எப்படி எழுதலாம்னா 1, 2, 3, 4 போயிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். இயல் எண்களுடன் 0 என்ற எண்ணையும் சேர்த்து கிடைப்பது முழு எண்கள் ஆகும், அதாவது ஹோல் நம்பர்ஸ். 0, 1, 2, 3 அப்படி எழுதணும்னாக்கா ஹோல் நம்பர்ஸ். இயல் எண்கள், குறை எண்கள் மற்றும் 0 சேர்ந்த எண்களின் தொகுப்புகள் முழுக்கள், அதாவது இன்டிஜர்ஸ். மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் -3, -2, 1, 0, 1, 2, 3 அப்படி எழுதுகிற எழுத்துக்கள் முழுக்கள். இதில் 1, 2, 3 என்பது மிகை முழுக்கள், அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். -1, -2, -3 அப்படி எழுதணும்னா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். பின் வருவனவற்றுள் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. முழுக்கள் கொடுத்துருக்காங்க, அதாவது மைனஸ் ப்ளஸ் 2 சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்னா -5, 3, அதுக்கப்புறம் 2, 0, 1, 2 மைனஸ்லேருந்து தான் நம்ம எழுத முடியும். இப்போ ஏறு வரிசையில் எழுதும் பொழுது -5, -3, -2, 0, 4, 6. ஸோ மைனஸ்லேருந்து தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். முழுக்களின் 4 அடிப்படை செயல்பாடுகள்: முழுக்களின் கூட்டல், முழுக்களின் கழித்தல், முழுக்களின் பெருக்கல், முழுக்களின் வகுத்தல். அடுத்து முழுக்களின் கூட்டல் விதிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதி இருக்குது. ஸோ இரு மிகை முழுக்களை கூட்டினால் கிடைப்பது ஒரு மிகை முழு ஆகும். உதாரணம் 5 + 6 11. இது ரெண்டுமே ப்ளஸ் இல்லையா, ஸோ 2 மிகை முழுக்கள். அடுத்து இரு குறை முழுக்களையும் கூட்டுவதற்கு முதலில் குறிகளை கருதாமல் இரு முழுக்களையும் கூட்டி பின் விடைக்கு முன் கழித்தல் குறியினை இடவும். இதுதான் விதி, கூட்டல் விதி. என்னென்னா -3 + -5 இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு குறிகளை கருத வேண்டாம், நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 5 + 3 + 5 8. அதுக்கு முன்னாடி மைனஸ் குறியிட்டுக்கணும், அதுதான். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து ஒரு மிகை முழுவையும் ஒரு குறை முழுவையும் கூட்டுவதற்கு குறியினை கருதாமல் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பின் பெரிய எண்ணுக்குரிய குறியை எழுதவும். என்ன கொடுத்துருக்காங்க, +n + -5 இல்லையா. இதில் குறியினை கருத வேணாம் அப்படின்றாங்க. ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மிகை முழுவையும் ஒரு குறை முழுவையும் கூட்டுவதற்கு, ரெண்டையும் கூட்டுறதுக்கு குறியினை கருதாமல் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10 - 5 5. பெரிய எண்ணுக்கு பக்கத்தில் என்ன குறி இருக்கோ அந்த குறியை போடணும். அப்போ பெரிய எண்ணுக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது, ஸோ +5 இஸ் த ஆன்சர். அதே போல் செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, -8 + 4ன்னா குறியை கணக்கில் வைக்காதீங்க. 8லேருந்து 4 கழிச்சோனாக்கா 4, பெரிய எண்ணுக்கு பக்கத்தில் மைனஸ் இருக்கிறதுல -4. ஸோ அப்போ 6 - 6 0. இதுதான் ஆன்சர். ஓகேவா. அடுத்து சில சமயங்களில் ஒரு குறை எண்ணையும் ஒரு மிகை எண்ணையும் கூட்டும்போது 0 கிடைத்தால் அந்த எண்கள் ஒன்றுக்கொன்று கூட்டல் தலைகீழிகள் என்று அழைக்கப்படும். உதாரணம் 5 - 5. இது ஒன்றுக்கு ஒன்று கூட்டல் தலைகீழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்களின் கழித்தல் விதிகள் என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கழித்தல் விதிகள் பார்க்குறோம். ஒரு முழுவில் இருந்து மற்றொரு முழுவை கழிக்க இரண்டாவது முழுவின் கூட்டல் தலைகீழியை முதல் எண்ணுடன் கூட்டவும். இது முழுக்களின் கழித்தல் விதிகள் இல்லையா. ஸோ இப்போ +5 - +3னா எப்படி எழுதியிருக்காங்க, 5 + -3 இப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ 5 - 3ன்னு தான் எடுக்குவோம். இங்கே ரெண்டுமே இங்கே ஆன்சராக இருக்குது. 5 - 3 2 தான் ஆன்சர். ஸோ இவங்க கரெக்டாக எப்படி எழுதணுன்றதை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா. ஒரு முழுவிலிருந்து மற்றொரு முழுவை கழிக்க இரண்டாவது முழுவின் கூட்டல் தலைகீழியை, இரண்டாவது முழுன்றது இங்கே 3 தான் இல்லையா. ஸோ இதோட கூட்டல் தலைகீழி மைனஸ், அப்போ இங்கே மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டு. இரண்டாவது தலைகீழியோட கூட்டல் தலைகீழியே எடுத்துக்கங்க. இரண்டாவது முழு எண்ணோட கூட்டல் தலைகீழியே எடுத்துக்கணும். அப்போ அதே போல் இங்கே பாருங்கள், +6 இங்கே -4 கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 6. இங்கே 6 அப்படி எடுத்துட்டாங்க.
சாரி 6 ப்ளஸ் ப்ளஸ் 4 இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ 6 + 4 எடுத்திருக்காங்க 10. இங்கே வந்து ஏன் +4 வந்து எடுத்திருக்காங்கன்னா இரண்டாவது எண்ணோட தலைகீழி கூட்டல் தலைகீழி ப்ளஸ், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் ஆகும். இங்கே -4 வந்து இங்கே +4 ஆகிடும். அதனால் 6 + 4 10. அதே போல் -8 +5 தான் எடுத்துப்போம். -8 +5 எடுத்திருக்காங்க. இப்போ -8ஐயும் +5ஐயும் மைனஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோன்னா ரெண்டாவது தலைகீழி +5 வந்து -5 ஆகும். இப்போ -8 இதனோட இந்த மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆகும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து -13. அப்போ -10 -5 இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே செகண்ட் தலைகீழி வந்து -5ஓட தலைகீழி +5, இந்த மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆகும். அப்போ -10 + 5 வந்து 15. சாரி, இங்கே -10 இருக்குது இல்லை? அப்போ 10லேருந்து 5 கழிச்சா 5, அதுக்குரிய குறியீடு வந்து -5. ஓகேவா? முழுக்களின் பெருக்கல் விதிகள். இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் ஒரு மிகை முழுவாகும். இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் ஒரு மிகை முழுவாகும். உதாரணம் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ். இங்கே வந்து குறிய வெளியில் எடுத்துடுறாங்க. ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ 25 ஒரு மிகை முழு தான். கரெக்டு தான். 2 மிகை முழுக்கள் பெருக்கணுன்னாக்கா ஒரு மிகை முழு கிடைக்கும். இரு குறை முழுக்களின் பெருக்கன் பலன் ஒரு மிகை முழுவாகும். ஏன்னா மைனஸ் சிஸ்டம் மைனஸ் ப்ளஸ் தானே. அப்போ -(-) -5 - -6 + 30 -(-) ப்ளஸ். ஓகே, ஒரு மிகை முழுவையும் ஒரு குறை முழுவையும் பெருக்க கிடைப்பது ஒரு குறை முழு. ஆமாம், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் தான் ஆன்சர். ஓகே, அப்போ -5 × +6 வந்து -30 தான் எடுத்துப்பாங்க. அப்போ +5 × மைனஸ், ஏன்னா இங்கே குறியை தான் பெருக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். முழுக்களின் வகுத்தல். மிகை முழுவை ஒரு மிகை முழுவால் வகுக்க ஒரு மிகை எண் கிடைக்கும். உதாரணம் +2. 10/5 ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ +2 தான். மிகை முழுவை ஒரு குறை முழுவால் வகுக்க ஒரு குறை எண் கிடைக்கும். இங்கே வந்து +20 - 5னா ஆன்சர் -4 தான். 20/5 மைனஸ். ஒரு குறை முழுவை ஒரு குறை முழுவால் வகுக்க ஒரு மிகை எண் கிடைக்கும். உதாரணம் +4. 20 - 20 / -5 ப்ளஸ் தான். அடுத்து ஒரு குறை முழுவை ஒரு மிகை முழுவால் வகுக்க ஒரு குறை எண் கிடைக்கும். -/ மைனஸ் தான் ஆன்சர். -4. ஓகே, உங்களுக்கு இந்த வகுத்தல் விதிகள் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னாக்கா நமக்கு வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் எல்லாமே ஈஸி ஆகிடும். ஸோ இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.